சென்னையில் நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு தாங்க. ஸ்மார்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்டிசி பஸ் சென்னையில் ஓடுற எம்டிசி பஸ்ஸில் எல்லாமே ட்ராவல் பண்ணலாம். அதாவது எஸ்சிடிசி கிடையாது, டிஎன்எஸ்டிசி கிடையாது. தற்போதைக்கு எம்டிசி பஸ்ஸில் எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க நம்ம கார்டை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம். கார்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம், மெட்ரோலையும் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பஸ்ஸில் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டில் ட்ராவல் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லை ஜிபே மூலமாக எப்படி இந்த மாநகர பேருந்தில் ட்ராவல் பண்ணுறதுன்றதையும் நம்ம இந்த ட்ராவலிங் வீடியோவில் பார்க்கலாம். ராஜேஷ்குமார் 984447 200 போதுண்ணா. ஓடிபி சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பாரிஸ் கவுண்டரில் தாங்க இருக்கோம். இங்கே ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 100, 200, 500 அந்த ரீதியிலலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே ஓடிபி வந்துடும். ஓடிபி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கார்டை கொடுத்துருவாங்க. இந்த கார்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது 200 ருபீஸுங்க. இந்த கார்டில் 200 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ரீசார்ஜ் பண்ணலாம். அதை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் யூபே ஜிபேலலாம் இதோட ரீஜனல் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூபே ஜிபேலலாம் போனீங்கனாலே உங்களுக்கு என்சிஎம்எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அடிச்சிங்கனாலே நீங்கள் ஜிபே யூபேலேயே இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 100 ருபீஸ்லேருந்து ரீசார்ஜ் பண்ணலாம். 2000 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கையில் வச்சுக்கலாம். ஸ்வைப் பண்ணுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங்கில் நானே கண்டக்டர்கிட்ட கேட்டு எப்படின்றத சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டிக்கெட் சார்ஜஸ் என்னமோ அதை இதுலேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த கார்டை நீங்கள் வாங்கும்போது 100 ருபீஸ்க்கு கார்டு வாங்கலாம். அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த கார்டில் 100 ருபீஸ் போட்டு கொடுத்தா அந்த 100 ருபீஸ்க்குமே நீங்கள் ட்ராவலிங்கே பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ட்ராவலிங் ஜும்பா. பெபிள்ஸ் தமிழ். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 18AX கிளாம்பாக்கம் பஸ் தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து கிளாம்பாக்கம் தான் போக போகிறோம். அதுவும் இந்த ஸ்மார்ட் கார்டு. ஏடிஎம் கார்டு நோ மணி ஒன்லி கார்டு. கார்டு பேர் தான் ஒன் சிட்டி ஒன் கார்டு, சிங்கார சென்னை கார்டு, என்சிஎம்எஸ் கார்டு. இப்போது வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று நான் ஸ்கேன் பண்ணியா என்ன இது? ஒர்க் ஆகல கார்டு. இப்போ தான் நான் காலையில் ட்ரெயின் யூஸ் பண்ணேன். இப்போ வரும்போதும் பஸ்ஸில் யூஸ் பண்ணேன். வரலையா? அரப்பமேவா என்ன பாருங்க, இன்னொருத்தர் வரலையா? டேப் பெயின் வருது. இப்போ வரும்போது கூட சென்ட்ரல் நீங்கள் வந்தோம். சென்ட்ரல்லேருந்து 10 ரூபா போட்டு தானே வந்தோம். நல்ல தம்பி போச்சுடாதீங்க. சரிண்ணே. கேன்சல் பண்ணிட்டா? கார்டு ஏன் நான் கேன்சல் பண்ணிங்களேன், வேறு கார்டு. அதில் வந்து இங்கே வருமே. இல்லைண்ணா, அது வந்து 2 தடவை யூஸ் பண்ணிட்டாரு. இது புதுசாக இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. கார்டு போட்டு பாருங்க. அப்போ மிஷின் ப்ராப்ளமா? ஸ்கேன் பண்ணு, 2 டிக்கெட் ஸ்கேன் பண்ணு. ஸ்கேன் பண்ணு. நீங்கள் பின் நம்பர் போட்டு ஓகே பண்ணுங்க. டிக்கெட் வரையும் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. 78 ருபீஸ் ஜிபேயில் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ போகும்போது கார்டில் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால ஸ்கேன் ஆகலை. பட் அந்த பஸ்ஸில் நம்ம 10 ருபீஸ் டிக்கெட்டுக்கு ஸ்கேன் பண்ணி தான் வந்தோம். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் ஸ்பாட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், ப்ராட்வேலேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் 12:30. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்.
இந்த பிராட்வே டு கிளாம்பாக்கம் பஸ்ஸு ரொம்ப ஒரு முக்கியமான பஸ்ஸுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ராவல் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 18AX தான். வெளியூர்லேருந்து வர்றவங்களாகட்டும், வட சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறவங்களாகட்டும், புதுசாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணும், ரீச் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த 18AX பஸ்ஸு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸு தாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சிம்சன். சிம்சன் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே உங்களுக்கு அடுத்ததாக வர்றது தான் LIC பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே, 20 மினிட்ஸில் நம்ம இப்போ LIC வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கார்டு வைஸ் உங்களுக்கு எல்லா பஸ்லையுமே இதுதான். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் நம்ம வந்து ₹10 கார்டை ஸ்கேன் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். செகண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு ஆக்டிவேட் ஆகலை. ஆக்சுவலி மிஷின் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்கில் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஏதாவது 1-2 டைமில் இந்த மாதிரி ஸ்கேனிங்கில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கையில் கேஷும் வச்சுக்கிங்க. யூபே ஜிபேலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அதுலேயும் கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஜிபே வச்சுக்கணும், கையில் கேஷும் வச்சுக்கணும், கார்ட்லேயும் காசு போட்டுக்கணும். மூணுத்துலேயும் வச்சுக்க மாட்டாங்க. இல்லை, கையில் கேஷ் வச்சுக்கிங்க, கார்டையும் வச்சுக்கிங்க. கார்டு இல்லைன்னா கேஷ் போட்டு நீங்கள் உடனே டிக்கெட் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரேர் தான். அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரேர் ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டே போலியே, எடுக்கலையே கார்டு. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் போகணும் இல்லைங்க. இது செகண்ட் பஸ்ஸுங்க. சின்ன பாட்டில் வர்றது சகஜம், ட்ராவல் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பஸ் நிற்கிறது TVS பஸ் ஸ்டாப்புங்க. டிவிஎஸ்க்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப். சத்யம் தியேட்டர்லாம் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் சத்யம் தியேட்டர். சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ எல்லா மூலைகளையுமே இப்போ வரப்போகுது. கிட்டத்தட்ட ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி தான் மெட்ரோ அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த பஸ்ஸஸ்லேயும் ஸ்மார்ட் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சப்பர்பன் ட்ரெயின்லேயும் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. கையிலேருந்து கேஷ் எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது AGTMS பஸ் ஸ்டாப். AGTMSக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது SIET பஸ் ஸ்டாப்புங்க. தேனாம்பேட்டை மெட்ரோவுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். நந்தனத்துக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ உள்ள என்ட்ரார் தான் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. சென்னை MTC பஸ்ஸு உங்களுக்கு டுவர்ட்ஸ் சென்னை பிராட்வேலேருந்து கிண்டி வரைக்குமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சின்னமலை பஸ் ஸ்டாப். சின்னமலை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ உள்ள என்ட்ரா இருந்தாங்க கிண்டி பஸ் ஸ்டாப். இப்போ டைம் 1:30, 1 ஹவரில் கிண்டி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். வாங்க கிளாம்பாக்கம் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்றத. இதுவே நீங்கள் சப்பர்பன் ட்ரெயினில் வர்றதா இருந்தால் மேக்ஸிமம் ப்ராட்வேலேருந்தே நீங்கள் 40 மினிட்ஸில் இந்த கிண்டி வந்து ரீச் பண்ணிடலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாப். ஆலந்தூருக்கு அடுத்ததாக இப்போ நிற்கிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப். ஏர்போர்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க. பல்லாவரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடியே இருக்கிறது குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க.
மெப்ஸுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக 1:45க்கு உங்களுக்கு தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே தாம்பரம் வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே விவர்ஸ், தாம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் 1.5 ஹவரில். இப்போ டைம் 2 o'clock. நம்ம 12:30க்கு ப்ராட்வேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வாங்க தாம்பரத்துலேருந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். தாம்பரத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு ரோடு வைஸ் இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரிட்ஜு கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது இந்த பீர்க்கங்கரணை பிரிட்ஜுக்கு கீழே தாங்க இருக்கும். பஸ் இப்போ நிற்கிறது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், இப்போ பெருங்களத்தூர் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டலூர் ஜூ. கிளாம்பாக்கம்னு ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நடந்து போகிற தூரம் தான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க இறங்கிட்டு போடலாம். எண்டு ஓகே, நம்ம கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். டிக்கெட்டில் எடுத்து கையில் வச்சிங்க. ஓகே வியூவர்ஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன். டைம் 2:20. 12:30க்கு ஏறினேன், 2:20க்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன். கார்டு அந்த மிஷினில் ஒர்க் ஆகலையா இல்லை எனக்கு ஒர்க் ஆகலையான்றது தெரில. எப்படி இங்கேருந்து நான் போகும்போது கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜிபே யூபே எதில் வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நம்ம மாநகராட்சி பேருந்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மெயின் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். இங்கேருந்து நீங்கள் மஃப்சல் போகிற பஸ்ஸில் யூஸ் பண்ணுறவங்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மஃப்சல் போகிற வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆமாண்ணே. ஓகே, கிளாம்பாக்கம் டு தாம்பரம் 2 members ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ நான் தாம்பரம் வரும்பொழுது உங்களுக்கு காண்பிச்ச மாதிரி இந்த ஸ்மார்ட் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு சில பஸ்ஸில் சில நேரங்களில் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போது தமிழகம் நல்லாவே டெவலப் ஆகிட்டே இருக்குது. மெயினாக இந்த சில்லற காசை கையில் வச்சுட்டு சுற்றுறதை விட இந்த ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. யூசேஜ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சரில் இப்போ நிறைய பஸ்ஸஸில் இந்த ஸ்மார்ட் கார்டு யூசேஜ் தான் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, மெயின் கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Pebbles Tamil.